नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम व फ़िल क़ुरानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वला यग़तब बअदुकुम बअदा इला आखिरिल आया सदक़ल्लाहुल अज़ीम वक़ाल नबियुना मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम अलैक बिर्रिफ़्क़ि वइय्याक वल उन्फ़ वल फ़हश इला आखिरिल हदीस रवाहुल बुखारी औ क़ाल कमा अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகமெங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீது உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது தீய வார்த்தைகளை பேசாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா எல்லா உயிரினத்திற்கும் ஒவ்வொரு விதமான இயற்கை தன்மைகளை தந்திருக்கின்றான். ஒவ்வொரு விதமான ஹகீகத்துகளை எல்லா உயிரினங்களுக்கும் இறைவன் தந்திருக்கின்றான். இந்த மனிதனுடைய ஹகீகத், மனிதனுடைய இயற்கை பேசுவது. இந்த பேசும் ஆற்றலை இறைவன் மனிதனுக்கு மாத்திரம்தான் தந்திருக்கின்றான். உலகத்திலே எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றது. எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷமாக, ஒரு பெரிய அருள்கொடையாக இறைவன் இந்த மனிதனுக்கு பேச்சாற்றலை தந்திருக்கின்றான். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே பிறரிடத்தில் நாம் பேசும்போது தீய வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். இன்னும் எப்படி நாம் பேச வேண்டும், நம்முடைய பேச்சிலே எதையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த உரையை நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, நாம் எந்த ஒரு தீய வார்த்தைகளையும் பேசக்கூடாது. யாரிடத்திலேயா இருந்தாலும் சரி, நமக்கு கீழே உள்ளவர்களோ அல்லது நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்களிடத்திலேயோ அல்லது யாரிடத்திலும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் தவறான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது இறைவன் நம் மீது கோபம் அடைகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, ஒரு மனிதன் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தினால், அழகான வார்த்தைகளை பேசினால் இறைவன் சந்தோஷம் அடைகின்றான். இறைவன் சந்தோஷம் அடைகின்றான். நாளை மறுமையிலே அவருடைய தரஜாவை, அவருடைய அந்தஸ்தை இறைவன் உயர்த்தி வைக்கின்றான். அதே போல ஒரு மனிதன் தீய வார்த்தைகளை பேசினால் இறைவன் கோபம் அடைகின்றான். கோபம் அடைந்து அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் குறைந்து நரகத்தில் தள்ளப்படக்கூடிய ஒரு அவல நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். எனவே தீய வார்த்தைகளை பேசாதீர்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது. நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், தன்னுடைய நாவின் மூலமாக நன்மைகளை செய்வதை விட இத மாதிரியான புறம் பேசுவதன் மூலமாகவும் கோல் சொல்வதன் மூலமாகவும் தனக்கு உண்டான நன்மைகளையும் தனக்கு கிடைக்க வேண்டிய சிறப்புகளையும் இழந்து நிற்கின்றார்கள். எனவே பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது, பிறரை பற்றி தவறாக பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, பிறரை பற்றி நாம் பேசும் பொழுது நல்ல விதமாக பேசணுமே ஒழிய அவர்களை ஏளனமாகவோ அல்லது ரொம்ப மோசமாகவோ பேசக்கூடாது. ஒரு தடவை ஆயிஷா அம்மா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிகளை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள குள்ளமானவர்கள் என்று சொல்லிடுவாங்க. கசீரத்துன், குட்டையானவர்கள் என்று ஆயிஷா அம்மா அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து இது மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லகது குல்தி கலிமத்தன் லமுஸிஜத் பிமாஇல் பஹ்ரி
லமஸஜத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுனன் அபூ தாவூதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷாவே, நீ சொன்ன இந்த வார்த்தையை பிமாஇல் பஹர், கடலினுடைய தண்ணீரிலே கலந்தால் லமஸஜத்துஹு, அந்த கடல் தண்ணியை வீணாக்கி விடும் என்று சொன்னார். நீங்க சொன்ன அந்த இழிவா பேசிய அந்த ஒரு வார்த்தைய கடலிலே கலந்தோம் என்றால் கடலே நாசமாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ பிறரை பற்றி நாம் பேசும் பொழுது இழிவாக பேசக்கூடாது. பிறரை பற்றி நாம் நினைக்கும் பொழுது கேவலமான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. அவ்வாறு பேசுவதை இறைவன் வெறுக்கின்றான். எனவே இரண்டாவது விஷயம், தீய வார்த்தைகளை பேசக்கூடாது. மூன்றாவது, தமக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை, தமக்கு கீழே உள்ள நபர்களை இழிவான முறையில் பேசக்கூடாது. நான்லாம் பணக்காரராக இருக்கிறேன், இவரெல்லாம் ரொம்ப ஏழையா இருக்கிறாரு, இவர் இன்னும் வாழ்க்கையில அதே இடத்துல இருக்கிறாரு என்று பிறரை கேவலப்படுத்தி பேசக்கூடாது. அல்லாஹ் நம்மளை பணக்காரர்களா வைத்திருக்கிறார்களா, அகனியாக்களா வைத்திருக்கிறானா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வர வேண்டும். நமக்கு அது மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம், வறுமைகள் எல்லாம் அல்லாஹ் தராமல் நம்மை செல்வந்தராக வாழ வைத்திருக்கின்றானே என்ற அந்த சந்தோஷம் வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை விட்டு நானும் நல்லா இருக்கிறேன், அவர் தான் ரொம்ப மோசமா இருக்கிறாரு, அவர் தான் ரொம்ப ஏழையாக இருக்கிறாரு என்று ஏளனமாக எண்ணக்கூடாது. அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவுக்கு நல்ல விளக்கங்களை தரக்கூடியவங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனை பார்த்து நான் யா முஃப்லிஸ், ஏழையே என்று நான் கூப்பிட்டேன். அல்லாமா இப்னு சீரீன் சொல்றாங்க, ஒரு மனிதரை பார்த்து நான் யா முஃப்லிஸ், ஏழையே என்று நான் கூப்பிட்டேன். அஃப்லஸ்து பாத 40 சனா, 40 வருடங்கள் கழித்து நான் ஏழையாகி போனேன் என்று சொன்னார். ஒருத்தரை பார்த்து ஏழை என்று சொன்னாங்களா, 40 வருஷம் கழிச்சு அல்லாஹ் அவர்களை ஏழையாக்கி விட்டார். அப்ப யாரையும் பார்த்து ஏளனமாக எண்ணக்கூடாது. பிறர் நம்மை பார்த்து ஏளனமாக எண்ணக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கிவிடும். எனவே யாரையும் இழிவாக நினைக்காதீர்கள். மூன்றாவது விஷயம், தனக்கு கீழே உள்ள நபர்களிடத்துல ஏளனமாக பார்க்காமல், ஏளனமாக பேசாமல் இருக்க வேண்டும். நான்காவது, யாரையும் திட்டக்கூடாது. தேவையில்லாமல் தீய வார்த்தைகளை பயன்படுத்தி யாரையும் திட்டக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, தீய வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் திட்டினோம் என்றால் அது அவர்களுடைய உள்ளங்களை பாதிக்கும். அவருடைய உள்ளங்களிலே அந்த மனக்கசப்புகளை உண்டாக்கிவிடும். பாப்பா இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே, அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டார்களே என்று அந்த பிள்ளை மனதிலே, அந்த பிஞ்சு மனதிலே நஞ்சை வதைப்பதை போன்று மாறிவிடும். நிறைய பேர் சொல்றாங்க, என் மகன் கெட்ட வார்த்தையா பேசுறான் சார், என்ன சொன்னாலும் என் பையன் கெட்ட வார்த்தையாவே பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம அவரிடத்துல கெட்ட வார்த்தையை நாம் பேசி பழகிருப்போம். ஏதேனும் ஒரு சண்டையிலே, அது ஏதேனும் ஒரு விஷயத்திலே நாம் தவறான வார்த்தைகளை பிரயோகித்திருப்போம். அதை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகளும் அதை கற்று பேசுகிறார். எனவே நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் இருக்கணும்னா நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்றால் நம் முதலிலே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். பிள்ளைகளிடத்திலும் சரி, பிறரிடத்திலும் சரி, எல்லோரிடத்திலும் நல்ல முறையில நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எல்லோரிடத்திலும் நல்ல முறையில பேசக்கூடிய நன்மக்களாக ஆக்குவானாக. தீய வார்த்தைகளை விட்டும், இழிவாக பேசுவதை விட்டும், ஏளனமாக நினைப்பதை விட்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.